ஸ்மால் கேப்னா கம்பெனிஸ் 5000 crore மார்க்கெட் கேப் கீழே இருக்கிறது. மிட் கேப் மீன்ஸ் கம்பெனிஸ் 5000 crore-லேருந்து 20,000 crore மார்க்கெட் கேப் வரைக்கும் இருக்கிறது. லார்ஜ் கேப் மீன்ஸ் கம்பெனிஸ் அபவ் 20,000 crore மேலே மார்க்கெட் கேப் இருக்கும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோமோ இருந்துகிட்டே இருக்குது. ஃபோமோ மீன்ஸ் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது ஒரு கம்பெனியோட ஷேர் இந்த ப்ரைஸில் வாங்கினா கீழே போயிடுமோ, இல்லை இந்த ப்ரைஸில் வாங்காமல் விட்டோம்னா மேலே போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறது தான் ஃபோமோன்னு சொல்லுவாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டமேனிக்கு ஐபிஎஸ்ல பணத்தை போடுறாங்க. ஃபேமஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் வேல்யூவேஷன் தெரியாமலே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸோட டிப்ஸை கேட்டுட்டு கண்ணா பின்னான்னு பணத்தை வாரி இறக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா ஸ்டாக் பிரைஸஸ் எல்லாம் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. பட் இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஸ்டாக்கோட பிரைஸ் மட்டும் தான் ஏறுதே தவிர ஏர்னிங்ஸ் growth அப்படியே தான் இருக்கு. இது ஒரு ரெட் ஃபிளாக் சைன். இந்த மாதிரி ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. பல ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லையும் மார்ஜின் ட்ரேடிங் வழி பணம் உள்ள வந்துட்டே இருக்கு. மார்க்கெட் சென்டிமெண்ட் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆனால் கூட அது செயின் ரியாக்ஷன் மாதிரி கண்டினியூ ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு.